in this session tonight, we are going to be looking at in the chart எப்படி describe பண்ற அப்படின்னு சொல்லி. So in the chart பொறுத்தவரையில there are 3 different items for 5 different regions. என்ன? So 5 different regionsக்கு 3 different items கொடுத்திருக்காங்க and there is percentage also. அப்ப நீங்க percentage பத்தி கதைக்கணும், items பத்தி கதைக்கணும் and the regions அல்லது cities பத்தியும் கதைக்கணும். Right, firstly, what do we do first when we start describing a chart? Paraphrase பண்ணுவோம் என்ன? So let's try paraphrasing this. What is the best way to paraphrase this? How can we do that? Can someone paraphrase this? The chart. The designs above gives information of analysis about people's wish of drinking coffee and tea and their habits in different types of Australian cities. Well done, good try. Good try. So இத நாங்க இந்த chart நாங்க graph ன்னு சொல்லலாம் என்ன? Chart can be graph. The graph அல்லது the table. நீங்க இந்த chart நீங்க graph ன்னு சொல்லலாம் அல்லது table ன்னு சொல்லலாம். So இது ஸ்பெசிஃபிக்கா bar chart அப்படினு சொல்லலாமா சார்? அப்படினு சொல்லலாம். Yes, bar chart. The bar chart above, the bar chart அல்லது graph அல்லது table above illustrates. நீங்க சொன்னீங்க give information ன்னு சொல்லி என்ன? Gives information அல்லது illustrates the results நாங்க outcome ன்னு சொல்லலாம் என்ன? Outcomes அல்லது findings of a study. Survey நாங்க study ன்னு சொல்லலாம். Survey நாங்க study ன்னு சொல்லலாம். Study. Analysis. Analysis, yes. Study அல்லது analysis of people's coffee and tea buying and drinking habits. Of people's இந்த இடத்துல நாங்க அவங்களோட coffee and tea buy பண்றதும் அத drink பண்றதுமான habit என்ன? Right, people's routine அல்லது people's habitual அல்லது people's habits, analysis of people's habits in purchasing. இப்ப நாங்க buying purchasing ன்னு சொல்லலாம் என்ன? Purchasing and consuming coffee and tea from அல்லது in in 5 cities. In 5 cities of Australia. In 5 cities of Australia. Right? அவங்க 5 Australian cities ன்னு தந்திருக்காங்க. இங்க நாங்க ஆஸ்திரேலியா, அந்த ஆஸ்திரேலியன் and அவங்க தந்த அந்த adjective நாங்க இங்க நவுனாக மாத்தி யூஸ் பண்ணிருக்கிறோம். அதுவும் paraphrasing தான். That is also correct. You can do that as well. அப்ப நீங்க paraphrase பண்ணக்குள்ள சில இடங்கள்ல அவங்க இப்ப global ன்னு தந்திருந்தாங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு குளோபலுக்கு நாங்க வேற வேர்டு உங்களுக்கு வருது இல்லைன்னு சொன்னா நீங்க அதை குளோபலைஸ் என்று சொல்லி வேர்புக்கு மாத்தி நீங்க யூஸ் பண்ணலாம்.
பட் அப்படி நீங்க எல்லா வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்க ஒரு வேர்டு நவுனாக தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதை நீங்க வேர்பாகையோ அல்லது அட்ஜெக்டிவாகையோ அதோட ஃபார்மை நீங்க மாத்தி யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி paraphrase. Right. Next நாங்க என்ன செய்யணும்? We have to give our overall idea. Overview அல்லது main features என்ன? Right. எங்கட questionல அடுத்தது வந்துட்டு main features. So main features என்றது எங்கட முதலாவது question actually that is our first question. அப்ப paraphrasing என்கிறது is part of our answer, but அது உண்மையாகவே எங்கட questionக்கு உரிய ஆன்சர் இல்லை. ஆனா that is counted in your word limit. உங்களோட வேர்ட்ஸுக்குள்ள paraphrasingம் கவுண்ட் ஆகும். ஆனா மெயின் ஃபீச்சர்ன்றது எங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். இதை நாங்க கட்டாயம் கிளியராக செய்யணும். மெயின் ஃபீச்சர்ஸ் கட்டாயம் தெளிவா இருக்கணும். ஸோ இப்போ இதுதான் உங்களோட இமேஜ், உங்களோட பிக்சர். when you look at this picture, நாங்க மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி பார்த்துருக்கோம். என்ன இப்போ சப்போஸ் if you are a manager of a department, ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க மேனேஜர் என்று சொன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை கூப்பிடுறீங்க. அவர் தான் இந்த டிசைனுக்கு, இந்த மேப்பிங்குக்கு, இந்த அனாலிசிஸுக்கு பொறுப்பான ஆள். அவரை கூப்பிட்டு நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு அவர் விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க அவருக்கு கொடுத்துருக்கிற நேரம் எவ்வளவுன்னு சொன்னா just 1 minute அல்லது half a minute. ஒரு half a minute டைம் நீங்க கொடுத்துருக்கிறீங்க அவருக்கு இதை விளங்கப்படுத்த சொல்லி. ஸோ அப்படி நீங்க ஒரு half a minuteக்குள்ள விளங்கப்படுத்தினா இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்களோ அதுதான் உங்களோட மெயின் ஃபீச்சர்ஸ். ரைட். வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் யூ திங்க் இன் திஸ் சார்ட்? இதுல என்ன மெயின் ஃபீச்சர்ஸா இருக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க? All 5 cities people வந்து went to cafe for coffee or tea in last 5 weeks. Right. இந்த மாதிரி வரக்குள்ள எங்களோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்கிறது என்னன்னு சொன்னா ஹையஸ்ட் என்ன, லோவஸ்ட் என்ன, சரிதானே? அதே போல ட்ரெண்ட் என்ன, இந்த மாதிரி இதுல வரைக்கும் நாங்க இதையும் சொல்லலாம் தானே சார். அந்த எந்த ப்ராடக்ட் வந்து எந்த கண்ட்ரி முன்னுக்கு செய்யறேன் இந்த பெர்சன்டேஜ்ல கூட செய்யறேன்னு சொல்லலாம் தானே? சொல்லலாம். ஆனா நாங்க பெர்சன்டேஜ் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு, பெர்சன்டேஜ் ஒன்றும் சொல்ல மாட்டோம். குவான்டிட்டி, பெர்சன்டேஜ், நம்பர்ஸ் அதுகள் எதுவும் மெயின் ஃபீச்சர்ஸ்ல சொல்ல மாட்டோம். ஓகே தானே? சோ ஆனா நாங்க லிங்க் ஆயிருக்கிறோம். அதான் இந்த போன்ல சார்ஜ் இல்ல சார், கரண்ட் இப்ப வந்தது. ஆல் ரைட், நெவர் மைண்ட். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல ஹையஸ்ட் என்ன, லோவஸ்ட் என்ன, அதே மாதிரி இந்த சார்ட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் நாங்க மெயின் ஃபீச்சர்ஸ்ல சொல்லுவோம். மெயின் ஃபீச்சர்ஸ்ல ஸ்ட்ரிக்ட்லி நோ நம்பர்ஸ், no percentages and no specific details. சரிதானே? அதுல எல்லாரும் கிளியரா இருப்போம். Got it? Yes, sir. Good. Trend I mean trending as a trend இதுல இருக்கிற என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது, எதுல கூடுது எதுல குறையுது அப்படிங்கிற மாதிரி, இன்க்ரீசிங், டிக்ரீசிங், ஃபாலிங், ரைசிங் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நாங்க சொல்றது. ஆனா அதுல நாங்க ஒன்றிலையும் பெர்சன்டேஜ் ஒன்றும் சொல்ல மாட்டோம். பெர்சன்டேஜ் ஒன்றும் சொல்ல மாட்டோம். Is that clear? Yes. Great job. So இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இதுல என்ன ஹையஸ்டா இருக்குது, என்ன லோவஸ்டா இருக்குது, என்ன மீடியம்ல இருக்குது, மீடியல் ஃப்ளோல என்ன இருக்குது, ஹையஸ்ட்ல என்ன இருக்குது, லோவஸ்ட்ல என்ன இருக்குது? Highest coffee or tea காக ரெஸ்டாரண்ட் போறார்கள் highest. Fresh coffee காக last 4 years போனார்கள் lowest. Instant coffee க்கு போனார்கள் medium. Very good. அப்ப நாங்க அதை சொல்லலாம்
people அல்லது நீங்க சொல்லலாம் went to cafe for okay majority of the people Have gone to. have gone to cafe to For have the purpose. for the coffee or tea, right? இப்ப நீங்க அடுத்தது சொல்ல போறது இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன? அப்ப நீங்க அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு whereas at the same time போடலாம் தானே at the same time in the meanwhile whereas at the same time in the meanwhile இப்படிலாம் கூட சொல்லலாம். However, okay, right. However, in the meantime சொல்லலாம் நீங்க. In the meantime அப்படியும் சொல்லலாம். Right. So that is also possible. But இப்படி எல்லாம் வாரது வந்துட்டு நீங்க உங்களோட கான்ட்ராஸ்ட் ஐடியா ஒன்று நீங்க சொல்ல போறீங்க. இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மினிமம் பீப்புள் மைனாரிட்டி சொல்லலாமா சார்? மைனாரிட்டி அப்படி என்பது has another meaning too என்ன? ஆமா. அப்ப அதால நாங்க மினிமம் பீப்புள் எப்படி மினிமம் மாதிரி நாங்க அதுக்கு மேக்ஸிமம் சொல்லலாம் தான், இவ்வளவுதான் மேக்ஸிமம் சொல்லலாம். ஆனா பீப்புளுக்கு நாங்க மேக்ஸிமம் சொல்ல மாட்டோம் என்ன? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அண்ட் மினிமம் மைனாரிட்டி என்று சொல்லலாம். ஆனா மைனாரிட்டி என்றதுக்கு இன்னும் ஒரு மீனிங் இருக்குன்னு அதனால நாங்க மைனாரிட்டி என்று சொல்லாம நாங்க இங்க மினிமம் பீப்புள் bought fresh coffee என்ன? fresh coffee have brought sir இல்ல past tense ல எழுதலாமா சார்? past tense லயும் எழுதலாம். 5 weeks தானே என்ன? ஆனா நம்ம இப்ப இத பார்த்து தானே சார் பேசுறோம். வாங்கி இருக்காங்க, போயிருக்காங்க சொல்லலாம். நீங்க present perfectly சொல்லலாம். definitely சொல்லலாம். However, minimum people have bought fresh coffee, right? இந்த உங்களோட மெயின் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரையில அதுல don't write more than 2 sentences. சரியா? more than 2 sentences நீங்க எழுதக்கூடாது, ரைட்? அதால நாங்க இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னு சொன்னா அடுத்த சென்டென்ஸோட நீங்க உங்களோட மெயின் ஃபீச்சர்ஸை முடிக்கணும், ரைட்? ஸோ இப்போ நாங்க பார்ப்போம் வாட் இஸ் நெக்ஸ்ட். இப்போ நாங்க மெஜாரிட்டி சொல்லிட்டோம் அண்ட் மினிமம் பீப்புள் சொல்லிட்டோம். அடுத்தது bought instant coffee. People let some of them okay, some of them more than அல்லது people more than இப்படியும் நீங்க சொல்லலாம். more than less than அப்படி என்று சொல்லியும் சொல்லலாம். அல்லது people some of them are medially interest with அப்படின்னு சொல்லலாமா சார்? medially interested இத ஒருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த எக்ஸ்பிரஷனை. மீடியல் அப்படின்றது ஒரு
வெரி குட், நல்ல இது அது. ஆனா மீடியல் என்பது ஒரு adjective. அப்ப மீடியல்ங்கிறது ஒரு adjective. ஸோ நீங்க மீடியல் என்று சொல்றது அப்படின்னா சார் அந்த மிட்டுக்கு கிட்டவா அப்படி ஆம், அது பர்டிகுலர்லி மோ இன் மெடிக்கல் அதுல தான் கூடுதலா வைப்பாங்க. எஸ், அந்த மாதிரி. வெரி குட். ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா போட் இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறது நாங்க சொல்ல போறோம். ஸோ எப்படி சொல்லலாம்? average people. Average, okay. Average people have bought instant average of coffee. And the average people have bought instant coffee அப்படிங்கிறது is not that very standard. average of them அப்படி average among them அப்படி சொல்லலாம். அல்லது நீங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னா people have bought instant coffee less than those went to cafe for coffee or tea, but more than those bought fresh coffee. Right? சார் இப்ப இதுக்கும் அதுக்கும் இடையில கொஞ்சம் பேர் இதை விரும்புறாங்க அப்படி சொல்லலாமா சார்? பிட்வீன் the instant coffee, Definitely. The fresh coffee and cafe for coffee and tea. Definitely yes. Yes. அதெல்லாம் உங்களோட இங்கிலீஷ் தான். இப்ப நான் சொல்றது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்ல, நீங்களும் you also have to think of some different ideas. சரிதானே? ஸோ நீங்க நான் சொல்றது அப்படியோ இது பண்ண வேணாம், நீங்க அப்படியே நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணவும் வேணாம். சரிதானே? that is inappropriate. சரிதானே? So what I'm doing here is giving you some points, some tips. அதை நீங்க வச்சுக்கொண்டு you try your own English. சரிதானே? இப்போ உங்களோட எந்த இங்கிலீஷையும் நீங்க காப்பி பண்ண வேணாம், அதுவும் it won't be natural. சரிதானே? ஸோ நீங்க உங்களோட இங்கிலீஷ் ஒன்று இருக்குது, அது ஆல்ரெடி you have a unique English for yourself. அப்ப அதைத்தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. All right, good job. அப்ப இங்க வந்துட்டு நாங்க சொல்லிருக்கிறோம் என்னன்னு சொன்னா people have bought instant coffee are less than those went to cafe for coffee or tea, but are more than those bought fresh coffee. Right? Does it make sense? இது ரெண்டும் வந்துட்டு ஒரு பேராகிராஃபா தான் இருக்கு. ஸோ நாங்க யூஸ்வலி இந்த நாங்க மெயின் ஃபீச்சர்ஸ் எழுதக்குள்ள we give maximum 30 words. சரிதானே? 30 words கொடுக்குற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்துட்டு கூட வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி too much of words. Right? இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் how many words ன்னு சொல்லி that's about 58 words இருக்குது. ஆனால் நாங்கள் we have to delete some synonyms. நாங்கள் இங்கே கொஞ்சம் synonyms மார்க் பண்ணியிருக்கிறோம். என்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னா you will get about 40 words. That's okay. Right. அடுத்தது நாங்க இப்ப வர போறோம் எங்களோட பாடிக்கு. பாடியில நாங்க இந்த மாதிரியான questions வரக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா இதுல நாங்க ஒவ்வொரு பிளேஸ்லயும்
ஒவ்வொரு ஏரியாடையும் percentage குறிப்பிட்ட percentage நீங்க சொல்லி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா you will have to write more than 250 words. சரிதானே? ஸோ இப்போ நம்ம நீங்க சிட்னி people இப்போ 44% people from Sydney bought fresh coffee அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நீங்க சொல்லி வந்தீங்கன்னு சொன்னா you will have to write more than 250 words. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா you have to write them in a range. ஒரு ரேஞ்சில் தான் நீங்க அதை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இதுல கம்பேர் தானே சார் பண்ணணும். அப்ப நம்ம தனியா அப்படி பேசினா ஓகேயா சார்? தனியா பேசுறது ஓகே. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு தனியா பேச முடியாது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு 5 சிட்டிஸ் தந்திருக்கிறாங்க, 3 ஐட்டம்ஸ் தந்திருக்கிறாங்க. அப்ப இத 5 சிட்டிஸையும் 3 ஐட்டம்ஸையும் எடுத்தோம்னு சொன்னா there is going to be 15 items to do. அப்ப அந்த 15 ஐட்டம்ஸுக்கு நீங்க ஒரு ஐட்டத்துக்கு நீங்க 10 வேர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் 15 ஐட்டம்ஸ் சொல்லக்கூட 150 வேர்ட்ஸ் வந்துடும் அதுலயே. இப்ப சிலது நீங்க கம்பேர் பண்ண தொடங்கினீங்க சொன்னா less than more than அதுல உங்களுக்கு வரப்போற அந்த இந்த மாதிரியான உங்களோட cohesive devices எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னா that will be more than 250 words. அப்ப அதால what we do is நாங்க we explain in a range. அது எப்படி என்று சொன்னா say for example இப்ப நீங்க went to cafe எடுங்க, people went to cafe எடுங்க. people went to cafe எடுத்தீங்கன்னு சொன்னா இது உங்களோட 55 range. என்ன 55 range நீங்க எடுக்கலாம், அல்லது இங்க இருக்கிற 60 range நீங்க எடுக்கலாம். ஓகே, இப்ப நீங்க 60 range எடுத்தீங்கன்னு சொன்னா you will say more than 55% of people. Exactly. People from Sydney, Melbourne and Hobart இதுல நாங்க wait a minute, இதுல நாங்க more than 60% of people from Sydney and Hobart have gone out to cafe, அல்லது gone to cafe for consuming coffee and tea. Yeah, for coffee or tea, having coffee or tea. in last இங்க வந்துட்டு whereas அல்லது however 50 to 55% of people from 50 to 55% people from Brisbane and Adelaide went அல்லது have gone to a cafe for coffee or tea. So இப்ப நீங்க இந்த went to a cafe for a coffee and tea என்கிற விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டீங்க. Do you get my point? நான் சார் எப்படி திங்க் பண்ணேன்னா இந்த அஞ்சு சிட்டிலயுமே 55%க்கு மேற்பட்ட ஆட்கள் கஃபேக்கு போறதுக்கு தான் விரும்புறாங்க. அப்படி அது ஒரு கம்பேரிசன் தானே சார். ஆனா இப்ப அதுல நீங்க ஒரு கம்பேர் பண்ணல, நீங்க அதுல ஒரு ரிசல்ட் அப்படி சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க 2 பாயிண்ட் எடுத்தா தான் நாங்க கம்பேர் பண்ணலாம். இங்க தான் வந்து நாங்க சொல்லிருக்கோம் more than 60% ஒரு டீம்,
அவங்கள நாங்க கம்பேர் பண்றோம் இன்னொரு டீமோட, those who fall between 50 to 55%. அப்ப அத அப்படியே சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த இது இன்ஸ்டன்ட் காஃபிக்கு போறாங்க. at the same time more than 45% of people have showed they are interested to go for both instant coffee அப்படி சொல்லிடுறாங்க. சொல்லலாம். Yes, that's definitely up to you. ஆனா நீங்க என்ன சொன்னதுல இந்த ரேஞ்சஸை பார்த்துக்கொள்வது இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ரேஞ்சஸ் இப்ப நீங்க தனித்தனி இண்டிவிஜுவல் யூனிட்டாக நீங்க சொல்லி வந்தீங்கன்னு சொன்னா you won't get to finish it within 20 minutes. அது உங்களுக்கு you would need more than 30 minutes உங்களோட இதை நீங்க எழுதி முடிக்கிறதுக்கு மினிமம். சரிதானே? அப்ப அதால it is better that you make comparison and write it down. ஓகே தானே? இப்போ ஷனா உங்களோட நீங்க எழுதுங்க, நீங்க சொல்ற மாதிரி எழுதுங்க, எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் ஒருக்கா பாக்குறேன் அதை. So that could be better even. இப்ப நான் சொல்றதை விட அது சில வழியில பெட்டராகவும் இருக்கலாம். ரைட்? ஸோ அதால எவ்ரி ஒன் ஆஃப் யூ எல்லாரும் தான் இப்ப நீங்க இந்த செஷன்ல இருக்கிற எல்லாரும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட நீங்க எப்படி எழுதணும் விரும்புறீங்களோ அதை நீங்க எழுதுங்க கட்டாயமா. எழுதிட்டு யூஸ்வலா நீங்க எனக்கு அனுப்புறது போல அனுப்புங்க, and I will have a look at that and I will let you know the corrections. So then எங்க there are important corrections இருக்குது அப்படிங்கறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். நான் எப்படி பிளான் பண்ணேன்டா சார், எல்லாத்தையும் பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் இல்லை, ரிலவெண்ட் ஏரியா மட்டும் சொன்ன போதும் தானே. அப்ப அதனால நான் எப்படி பிளான் பண்ணேன்டா, கஃபேக்கு போறாங்க காஃபி டீ எடுக்கிறதுக்காக, அவங்க வந்து 55% விட கூட இருக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்ஸ்டன்ட் காஃபிக்கு போறாக்கள் 45% ஆட்கள், அரௌண்ட் 45 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து இப்ப தனித்தனியா ஒவ்வொன்றையும் பேசாம சார் இது பார்த்தேன். இப்ப பிரிஸ்பேன்ல வந்து இந்த இது ஃப்ரெஷ் காஃபி எடுக்கிறார்களுக்கும் இவங்க இன்ஸ்டன்ட் காஃபி எடுக்கிறார்களுக்கும் இடையில ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. அது இதுலயும் இருக்குது, அடலைட் அதுலயும் இருக்குது. அப்படி என்று சொல்லி அப்படி என்ற மாதிரி பிளான் பண்ணேன் சார். ஒவ்வொன்றுல இருக்கிறதையும் தனித்தனியா சொல்லாம என்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. That's a good idea too. Sadhane, I'm not going to reject it at this time. What I suggest is you write it. நீங்க அதை எழுதுங்க. Okay. நான் இந்த செஷனை I really wanted to give you a recording. For that reason, I have started running a live on YouTube. So you can watch this again later, as and when you want. It is live now on YouTube. You can have a watch at that later on as well. Right. So in the point, இது இப்ப எல்லாருக்கும் கிளியரா? Yes sir. எனக்கு ஒரு டவுட் சார். Yes. ஃபர்ஸ்ட் வந்து பேராஃப்ரேஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேரால வரப்போகுது, செகண்ட் பேரால வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, தேர்ட் பேராவில தான் நம்ம தனித்தனியா பேசுற அவ்வளவும் ஒரு பொடியா வரும். அப்ப ஓவரால் வந்து 3 பேராஸ் அப்படியா சார்? 3 பேராகிராஃப்ஸ் வரும். இப்படி உங்களுக்கு ஒரு சார்ட் தந்திருந்தாங்கன்னு சொன்னா 3 பேராகிராஃப்ஸ் மோர் தென் இனஃப். அதுலயும் உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களோட பராஃப்ரைஸ்ல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஒரு 30 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 30 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களோட மெயின் ஃபீச்சர்ஸ்ல இது ஒரு 30 வேர்ட்ஸ் கொடுப்பீங்க. மிச்சம் உங்களுக்கு you have how many words? 90 words என்ன? அப்ப நீங்க பாடிக்கு 90 வேர்ட்ஸ் கொடுப்பீங்க. சில வேளைகள்ல உங்களுக்கு பராஃப்ரைஸ்ல 20 வேர்ட்ஸ் தான் வந்திருக்கும். அப்படி 20 வேர்ட்ஸ் வந்திருந்ததுன்னு சொன்னா நீங்க இதை 100 வேர்ட்ஸா மாத்துவீங்க. மெயின் ஃபீச்சர்ஸ்ல சில வேளையில 25 வேர்ட்ஸா வந்திருக்கும். அப்ப இதை நீங்க திரும்ப இன்னொரு 150 வேர்ட்ஸா மாத்துவீங்க. இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் வந்திருந்ததுன்னு சொன்னா
இன் கேஸ் இப்போ எங்களோட புக் 16ல வந்திருக்கிற சார்ட் மாதிரி 2 சார்ட் வாரமாக இருந்ததுன்னு சொன்னா அதுல நீங்க பாடி 2 பாடி எழுதுவீங்க சரிதானே. இப்போ பாடி 1 ஒன்று இருக்கும், பாடி 2 ஒன்று இருக்கும். அப்போ பாடி 1க்கு நீங்க ஒரு 50 வேர்ட்ஸ் கொடுக்கலாம், அதே போல பாடி 2க்கு ஒரு 50 வேர்ட்ஸ் கொடுக்கலாம். ரைட். அப்ப நீங்க உங்களுக்கு பராஃப்ரைஸ் எழுதின உடனே உங்களுக்கு அதில் வாசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் இருக்குமே. ஓகே, பராஃப்ரைஸ்ல நீங்க 30 வேர்ட்ஸ் எழுதிக்கிறீங்க, ரைட், டன். ஸோ அதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் தட் அகெயின் அண்ட் அகெயின். அப்போ மைன் ஃபீச்சர்ஸ் எழுதின உடனே நீங்க மைன் ஃபீச்சர்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்கன்றது அவடத்துல நீங்க கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ டன். அப்போ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்வீங்க. அதுக்கு பிறகு when you start writing your body first one, அப்போ அதுல எத்தனை எழுதுறீங்க அப்படிங்கிறத எழுதி கொள்வீங்க. So you can write that down also. அப்படின்னு சொல்லி you can simply follow your word counts as well at the meantime. Is that clear? Yes sir. எனக்கு வந்து இந்த paraphrase வந்து ஏற்கனவே செய்யறதுக்கு சார் கடும் டைம் எடுத்தது. இப்படி இதை பிளான் பண்ணி ஒரு லைன் ஆக்குறேன். ஆனா இப்ப அதுக்கு பெருசா டைம் எடுக்குது இல்லை சார். நீங்க சொன்ன அந்த வே வந்து குயிக்கா வருது. Yes. முதல் கடும் ட்ரபிள் இருந்தது. Great job, great job, great job. So that's really easy. So inga ninga, oh my goodness, meanwhile. Okay, இது வந்துட்டு one word. In the meantime அல்லது in the meanwhile அப்படிங்கிறது one word. அது meantime என்றது meanwhile என்றது one word. அது ஒரு adverb என்ன. So yes, that's really good. இப்போ நாங்க do you have any other question please? மற்றவங்களுக்கு ஏதாவது questions இருக்கா? எங்கட செஷன்ல நாங்க கூடுதலாக questionக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் என்ன. If you have questions, we always welcome that. அப்ப நீங்க questions ஏதாவது இருந்தாலும் சொன்னா you can definitely ask me now. Later வந்தாலும் you can do ask it. Right, any question? No sir. If I have doubt, I will message sir. Great job dear. So now இப்போ நாங்க we will look at how we can describe for example நாங்க bought fresh coffee எப்படி நாங்க சொல்லலாம். The maximum percentage of people from Sydney, which is எவ்வளவு சொல்றது 44%, have shown their interest in fresh coffee in last 4 weeks. So இப்படி சொல்லலாம் தானே சார். The Sydney was in the highest consumer amount of coffee is 45%, and least amount was Brisbane, which was 34 around 35%. Then what about other cities? இல்ல அது எது கூட இருக்கு எது குறைய இருக்குன்னு சொல்லலாம். பட் அதோட எது மிட் ரேஞ்சா இருக்குன்னு அதோட ஆட் பண்ணலாம் சார். அது கூட எது குறையது அப்படி என்று சொல்றது வந்துட்டு மெயின் ஃபீச்சர்ஸ். நாங்க பொடியில வந்துட்டு கூட எது குறையதுன்னு சொல்லக்கூடாது. நாங்க பொடியில வந்துட்டு ரேஞ்ச் தான் சொல்லலாம், அல்லது அதுல அக்யூரேட் பெர்சன்டேஜ் சொல்லுவோம். According to 5 cities அப்படின்னு சொல்லலாம் தானே சார். According to 5 cities from the Sydney, 44% of people have more interested with fresh coffee. Peak number of people bought fresh coffee in Sydney. Peak. Again, Rohit, மறுக்க சொல்லுங்க. Peak number of people bought fresh coffee in Sydney. The straight trend. Okay. The straight trend in. Right. Actually, எங்களுக்கு இப்படி 5 சிட்டிஸும் 3 ஐட்டம்ஸும் தந்தா நாங்க ஈச் யூனிட்டை கதை கேளாது. ஸோ நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் காஃபி பற்றி கதைக்க போகிற மாதிரி சொன்னால்
it is better you say in this way. இப்படி நாங்க சொல்லி பார்ப்போம். எப்படின்னு சொன்னா இதுல நாங்க திரும்ப இப்ப ரேஞ்ச் எடுக்க போறோம். ரேஞ்ச் பாருங்க, இவங்க வந்துட்டு இது 45 ரேஞ்ச், ரைட்? இது 40 ரேஞ்ச். அதே போல இது 35 ரேஞ்ச். சரிதானே? சோ இங்க நாங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னா Sydney and Melbourne அவங்களோட consumption எவ்வளவு 40 to 45, while Hobart is 39 என்ன? Yeah. Right? On the other hand, Brisbane and Adelaide are less than 35. Right, நாங்க அதை பார்ப்போம் எப்படி எழுதலாம்னு சொல்லி. Okay, so Sydney and Melbourne approximately equal to just a minute, 45, 42, 45 percent of the population in from Sydney and Adelaide have bought fresh coffee, while for 30, how many? Maybe 38%. 39% people of Hobart bought from Hobart, and less than 34% people from Brisbane and Adelaide have bought fresh coffee. Right. இது எப்படி இருக்குது? So 40 to 45% of the population from Sydney and Melbourne have bought fresh coffee, while 38% of the people of Hobart and less than 34% people from Brisbane and Adelaide have bought fresh coffee. அப்ப fresh coffeeல இருக்கிற எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்குதா? இதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்குதா? சரி சார், நான் ஒவ்வொன்றையும் டிஃபரெண்டா யோசிக்கிறேன். நான் இப்படி யோசிச்சேன்டா சார், சிட்னிலையும் மெல்போர்ன்லயும் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்கிறாங்க. அதே மாதிரி அடலைட்லயும் ஹோபர்ட்லயும் வந்து அப்ராக்சிமேட்லி பிரிஸ்பேன்லயும் அடலைட்லயும் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெஷ் காஃபி எடுக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. Good try, good try, good try. ஆனா நீங்க ஒவ்வொரு சிட்டியா சொல்லி போனீங்கன்னு சொன்னா it will take long for you to finish that. அப்பதால you try to make it in a range. Right, now it is for you to do this homework, to write எது இப்ப missing more than 60%,
அப்ப நாங்க கஃபேக்கு போறாக்கள் சொல்லிட்டோம், ஃப்ரெஷ் காஃபி சொல்லிட்டோம், இன்ஸ்டன்ட் காஃபி வாங்கினாக்களை நாங்க இன்னும் சொல்லல. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி வாங்கினாக்களை நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத எழுதி எனக்கு எங்களோட குரூப்லயோ அல்லது இண்டிவிஜுவலாவோ அனுப்பலாம். ரைட், எனி கொஸ்டின்? கொஸ்டின் நீங்க இப்ப இதுல தான் கேட்கணும் இல்ல, உங்களுக்கு வேற கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். Be it in writing அல்லது reading அல்லது listening அல்லது speaking அல்லது வேற ஏதாவது இங்கிலீஷ் கிராமர் யூசுவலா நாங்க பார்க்கிறது போல. So if you have any question you can ask now. அடுத்த கிளாஸ் ரீடிங்ல ஒன் வேர்ட் மட்டும் கொடுங்க. ஒன் வேர்டும் மற்ற அந்த மேட்சிங் ஹெடிங்ஸும் ஒருக்கா பார்த்துடுங்க சார். எஸ், நாங்க அது ஓகே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இன்னும் ஒருக்கா அந்த yes or no-வும் true or false போடுறோம் பார்த்துக்கோங்க சார். yes, yes or no பார்த்துட்டோம். true or false not given பார்த்துட்டோம். yes no not given பார்த்துட்டோம். எதுல சார்? நாங்க பார்க்கல சார் அந்த ரீடிங்ல. நாங்க ஒண்ணு பார்த்துக்கோங்க சார். ஓகே yes, right பாப்போம். ரைட், நாங்க இந்த பேட்ச்லயும் பாப்போம். நாங்க அத that's all right, we will have a look at that. We will have an in-depth look at that, not just surface look. And series of upload. All right, any other question please? Sha, why? All right, தனுஷன் இல்ல, அது இன்னும் வராது. தனுஷன் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. தனுஷன், do you do that? Yeah sir. No one சொல்லுங்க. No sir. Okay, right, okay. How was last Sunday's speaking session? No sir, the power cut we didn't no in the class. Sir guide us now in about. Was it, at what time did you, so did you not meet last Sunday? Yes sir. நான் ஸ்டார்ட் பண்ணனா வரையில இல்ல கரண்ட் இல்ல. இப்ப சண்டே Sir அந்த last Sunday major issue செய்யல அது. Hey, no, last Sunday நான் இருந்தேன் என்ன? sir. Yeah, I was Saturday. Sunday. Yes. Sunday, oh yes, Saturday night. Okay. Sir, நம்ம டைம் ஆ Are you meeting tonight? No sir.